ஒரு ஃப்ராடு, ஒரு ஃபேக்கு, ஒரு ரிப்போர்ட்டரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க பொதுமக்களே. ரொம்ப சங்கடமாயிருச்சு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசந்த் சரவணராஜன் அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்போர்ட்டரை வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் என்கிட்ட பழகினார். நான் வந்து மதுரைக்காரவங்க அப்படின்னு சொன்னார். நான் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் மதுரைக்காரரு, நம்மளோட திறமையினால அட்ராக்ஷன் ஆகி பேசுகிறாருன்ட்டு நானும் அவர்கிட்ட வந்து பேசி பழகினேன். முதல்ல அவர் தான் வந்து நான் மேக்ஸின் ரிப்போர்ட்டர் வச்சுருக்கேன், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர், நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றி ஃப்ரெண்டு மாதிரி நாடகாடி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வசந்த் சரவணராஜன். ஓகேங்களா சார், நீங்கள் திறமையாக இருக்கீங்க, உங்கள் திறமையினால நிறைய வியூஸ் வச்சுருக்கீங்க, எனக்கெல்லாம் வியூஸ் போக மாட்டேங்குது, நீங்கள் வாங்க அப்படின்னாரு. எங்கள் சேனலில் இன்டர்வியூ எடுக்கிறோம்னு சொன்னார். ஒரு நாள் நான் போனேன், கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போனேன். ஓகேங்களா, மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வர சொல்லியிருந்தார், நானும் போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வசந்த் சரவணராஜன்ற 1ஆம் நம்பர் ஃப்ராடு. கண்டென்ட் கிடைக்கணுன்றதுக்காக யூடியூபரை பற்றியே தப்பாக சொன்னேன் அப்படின்ட்டு. சார், யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் உங்களை டிஃபேம் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், பத்திரிகை சுதந்திரம், அவங்க கேள்வி கேட்குறாங்க, மற்றவங்கள விட நம்மளை நல்ல விதமாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் நம்மளை யாரும் டிஃபேம் பண்ணலை, இதை விட்டுருங்கன்னு சொன்னேன். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ஒரு பையன் வந்து என்னையே இன்டர்வியூ எடுத்திருந்தார், சூனா பானா சேனல்னு சொல்லிட்டு. அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்னை இன்டர்வியூ எடுத்து ஒரு 2 இடத்துல ஒரு சின்ன வார்த்தைகள் எனக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த வசந்த் சரவணராஜன் அப்படின்ற ஒரு ஃப்ராடு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் உங்கள் வெல்வி சார், இந்த மாதிரி சேனல் சூனா பானாவுக்குலாம் நீங்கள் எதுக்கு இன்டர்வியூ கொடுக்கீங்கன்ற நல்ல மனுஷன் மாதிரி பேசினார், ஃப்ரெண்டாக பேசினார். நானும் அவர் ஃப்ரெண்டாக பேசுவார்னு நினச்சிட்டு நான் ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பேங்க. ஓகேங்களா, நல்லா பழகினோடனே நானும் அவரை நம்பி, சார் ஆமாம் சார், அந்த பையன் அப்படி பண்ணிவிட்டான், அந்த வசந்த் சரவணராஜன் வந்து சூனா பானால் சேனலில் அந்த தம்பிகிட்ட பேசினாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள், அவன் உடனே எடுக்க வச்சுருவோம், உடனே ரிமூவ் பண்ண சொல்லிடுவோம் வீடியோவை, இல்லாட்டி அந்த கெட்ட வாரத்தில் பீப் சவுண்ட் போட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா, ரெக்கார்டெலாம் எனக்கு அமுச்சு விடுங்கன்னு சொன்னார். நானும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்குறேன்னு நினச்சிட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வசந்த் சரவணராஜன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்கிட்ட வந்து அறிமுகமாகி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழகிற மாதிரி பழகி ஏதோ கண்டென்ட் வாங்கணுன்றதுக்காக, அவர் சம்பாதிக்கணும் யூடியூப்பில் போட்டு இதை ஒரு நியூஸ் ஆகணுன்றதுக்காக தேவையே இல்லாமல் மதுரையில் ஒரு யூடியூபர் வந்து என்னை இன்டர்வியூ எடுத்ததை 2 இடத்துல தப்பாக போட்டிருந்தாரு. அந்த 2 இடத்துல தப்பாக போட்டு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற வார்த்தையை அவர் ரிமூவ் பண்ணிட்டார். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் பிரச்சனையை இவட நின்று ஒரு சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணி ஆடியோ அனுப்புங்க, அதை அனுப்புங்கன்னு சொல்லி வசந்த் சரவணராஜன்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சுங்க. அந்த யூடியூபர் பையன் வந்து, ஓகேங்களா, என் அனுமதி இல்லாமல் 2 இடத்துல கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி வார்த்தைகள் இருந்துச்சு. அதை நான் எடுப்பான்னு சொன்னேன். அவர் ஒரு 1.5 நாள் கழிச்சு அதை எடுத்துட்டார். எங்கள் பிரச்சனை முடிஞ்சு. அந்த யூடியூபர் வசந்த் சரவணராஜன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவே மாதிரி நாடகம் ஆடி என்கிட்ட பழகி, ஓகேங்களா, எனக்கே தெரியாமல் இந்த வீடியோ என்கிட்ட அனுமதியும் வாங்காமல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட அனுமதியும் வாங்காமல் அந்த யூடியூபர் பேசின ஆடியோவெல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்காப்படி. அது மட்டும் இல்லாமல் இந்த வசந்த் சரவணராஜன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் காலையில் ஃபோனில் தொடர்பு கொண்டு என் அனுமதி இல்லாமல் எதுக்கு போட்டீங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் தானே அனுமதி கொடுத்தீங்கன்ட்டாப்படி. ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த பையனுக்கும் பிரச்சனை, எனக்கும் அந்த யூடியூபருக்கும் பிரச்சனை. ஓகே, நம்ம சொன்ன தப்பு அந்த பையன் திருத்திக்கிட்டாரு, பிரச்சனை முடிஞ்சு. ஓகேங்களா, இவர் என்னென்னமோ எடிட் பண்ணி என்னென்னமோ தப்பு பண்ணி என் பேரை போட்டால் வியூஸ் வரும், இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். வசந்த் சரவணராஜன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவரோட கண்டென்ட்டு என்னென்னமோ கண்டென்ட்லாம் உங்கள் ஸ்டோரியில் போடுங்க, நிறைய வியூஸ் பார்க்குறனால என்னை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ண. அப்படி அவர் வந்து என் கூட இன்டர்வியூ எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தார், அதை ஸ்டோரியில் போட சொல்லுங்க அப்படின்னா அதில் ஒரு நாயம் இருக்குது, நான் போட்டேன். அவரோட கண்டென்ட்டு அவரோட பிஸ்னஸ் எல்லாம் ஏன் ஸ்டோரியில் போட சொன்னார், அதை நான் அலர்ட் ஆகிட்டு போடலை. அப்போவே அவரை பற்றி கொஞ்சம் நான் அலர்ட் ஆனேன். பட் இன்னொரு விஷயம், உங்கள்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன், வெல்விசராக பழகிறேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வந்து சின்ன இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு. அதை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் அவர் ரிமூவ் பண்ணிட்டார். எங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்ச பிரச்சனையை இவர் தேவையே இல்லாமல், நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க, வசந்த சரவணராஜனுக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். கடவுள் 2 கை காலை கொடுத்துருக்காருல, உழைச்சி சம்பாரி, ஃப்ராடாக பொய்யான நியூஸை போட்டு எதுக்கு நீ இப்படி காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்? கடவுள் கை காலை பிடிச்சிருக்காரு, உழைச்சி சம்பாரி, யூடியூப்லேயும் போட்டிருக்காருங்க, என்கிட்ட பர்மிஷனே வாங்கலை, நீங்கள் தான் பர்மிஷன் முடிச்சிங்களா அடிச்சு சொல்கிறா. அப்படி என்னையே டிஃபேம் பண்ணுறா. அப்படிங்க யூடியூப்பில் வந்து நம்மளை பெருமையாக பேசுகிற மாதிரி பேசிட்டு இன்ஸ்டாகிராமில் திவாகர் சூப்பர் அப்படி இப்படின்ட்டு இந்த வீடியோவை யாரை கேட்டு போட்டீங்கன்னு கேட்டால் 45 நிமிஷம் காலையிலேருந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கேங்க. அவர் பேசினதுக்கப்புறம் அவரோட ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பையெல்லாம் நீங்கள் சொல்லி 2 நாள் கழிச்சு தானே எடுத்தாரு, நானும் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், கடைசி முடிய ரிமூவ் பண்ணுன்ற கண்டென்ட்டுக்கே வரல. ஸோ இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கவனமாக இருங்க. வசந்த் சரவணராஜன் அவர் ஃபோட்டோவை நான் அடுத்து அப்லோட் பண்ணி வைக்கிறேன். வசந்த் சரவணராஜனை போன்ற ஃப்ராடுகளை நம்பி கண்டிப்பாக அவர் மேலே வந்து அந்த பையன் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார். அந்த பையனுக்கு நான் உதவியாக இருப்பேன். சூனா பானான்ற சேனல் நடத்துகிறேன், ஒரு சின்ன பையன் என்னை இன்டர்வியூ எடுத்தால் 2 இடத்துல மோசம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பிரச்சனையை வசந்த் சரவணராஜனுக்கு கொண்டு போகவே கிடையாது. அவராக தான் ஃபோன் பண்ணி என் ஒரு வீடியோ விடாமல் பார்த்து
அதில் வந்து உங்களை இந்த பையன் தப்பாக பேசிட்டான், அந்த பையனோட நீங்கள் சண்டைக்கு போங்கன்னு என்னை ஏற்றி விட்டு, ஓகேங்களா, அவர் ஏற்றி விடுற எனக்கு மோசம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த பையன்ட்ட சண்டை போனோம். ஸோ நம்ம உளைச்சலை வந்து அவர்கிட்ட கொட்டுறோம், சார் அந்த பையன் என்னை அப்படி போட்டுவிட்டானே சார், இந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணாமல் இருக்கானே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்ம சொல்கிற பிரச்சனை, நான் அவன்கிட்ட பேசுனது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு என் அனுமதியே இல்லாமல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பத்திரிக்கையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், என்னோட சொந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, என் அனுமதியே இல்லாமல் வசந்த் சரவணராஜன், ஓகேங்களா, ஒரு ஆடியோ கிளிப்பை எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் யூடியூப்லேயும் எதுக்கு போடுறாங்க, சப்ஸ்கிரைப்ஸ் வாங்கி காசு சம்பாதிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களே, திவாகராகிய எனக்கு உழைச்சி நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு கைகால்கள் கடவுள் கொடுத்துருக்காரு, நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன். யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு பைசா கிடையாது. வசந்த் சரவணராஜன் அப்படின்ற நபர் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக பழகிற மாதிரி, நம்மகிட்ட வந்து ஃப்ரெண்டாக பழகிற மாதிரி பழகி நம்மளை ஏமாற்றி சீட்டிங் பண்ணி நல்லா 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்க. இது ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். இப்படி பொழப்பு பிழைக்கிறதுக்கு எனக்கு வருதுங்க. வசந்த் சரவணராஜனுக்கு இப்படிலாம் பொழப்பு பிழைக்கணுமா? திவாகர் வந்து இன்னசென்ட்டுங்க, கேனையும் கிடையாது. ஓகேங்களா, எல்லாரையும் நம்புகிறோம் வந்து சார் நான் உங்களோட ஃபேனு, வசந்த் சரவணராஜன் யாருன்னே தெரியாது, எனக்கு முதல்ல மெசேஜ் அனுப்பிச்சுட்டு நான் உங்கள் ஃபேனு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குது, திறமையானவர், நீங்கள் நல்லவர் வல்லவர், முகஸ்துதி பாடுறப்பே நான் யோசிச்சிருக்கணும். இப்போ இடையில வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை தப்பாக யூஸ் பண்ணி அவர் வியூஸ் வாங்குறதுக்காக முடிஞ்சு போன பிரச்சனையை கொண்டு வந்து அடுத்தவங்களை, அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போச்சு. ஓகேங்களா, அடுத்தவனை வந்து பார்த்தீங்கன்னா தப்பு சொல்லி குறை சொல்லி வசந்த சரவணராஜன் வியூஸ் சம்பாரிச்சு, அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சம்பாரிச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. இது ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வசந்த சரவணராஜனுக்கு நான் வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டாக தான் அவர்கிட்ட பழகினேன். என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன், உங்கள் வில்விசன்னு சொன்னார். ஸோ நம்மளோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம பர்சனலான சொந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போய் என் அனுமதி இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி இதே விஷயத்தை கேட்குறேன் வசந்த் சரவணராஜனுக்கு, அவருக்கு அவர் மனைவிக்கும் பிரச்சனை ஆகுது. ஓகேங்களா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வரேன். அதை அப்படியே அவர் ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுவாராம். யாரை கேட்டுங்க போட்டாரு? நான் காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் அனுமதி இல்லாமல் நீங்கள் போட்டீங்க, அந்த பையன் பாவங்க தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதை திருத்திக்கிட்டாரு. அதுக்காக வந்து அவரை போய் நம்ம தண்டிக்கிறதுல எந்த வித நியாயம்? அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு போகிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ் வர்றாங்க, நிறைய பேருக்கு நான் ஃப்ரீயாக இன்டர்வியூ பண்ணி கொடுக்குறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார் உங்களோட உழைப்பு இருக்குது, உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு சின்ன அமௌண்ட் அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன். நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த தப்பை திருத்திட்டாங்கன்னா விட்டுறணும். கண்டென்ட் கிடைக்கணுன்றதுக்காக வசந்த் சரவணராஜன் அவர் யாருன்றதை நான் போட்டு விடுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அதே மாதிரி யூடியூப்லேயும் போட்டிருக்கா. அப்படி இவர் 1ஆம் நம்பர் ஃப்ராடு பழகின வரைக்கும், அதாவது ஃப்ரெண்டு மாதிரி பழகிற மாதிரி பழகி யாரெல்லாம் ட்ரெண்டாக இருக்காங்களோ பொதுமக்களே எல்லா பேரும் அவேர்னஸ் ஆகுங்க. ஓகேங்களா, ரிப்போர்ட்டர்ன்ற பேர்வையில் வசந்த் சரவணராஜன் உங்ககிட்ட நல்லா பழகிற மாதிரி பழகி உங்களோட விஷயம்லாம் நோண்டி அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் கேப்சர் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான தப்பு பண்ணுறவங்களையும் ஃப்ராடுகளையும் கண்டு விழிப்புணர்வாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனல் பையன் அவரோட ஆடியோவை கொண்டு போய் இவர் என் அனுமதி இல்லாமல் போட்டுட்டு நீங்கள் தான் அனுமதி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அந்த வசந்த் சரவணராஜன்ட்ட ஃபோனே வரலங்க. இந்த பிரச்சனை நடந்தது கிட்டத்தட்ட 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை முடிஞ்சு. கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை முடிஞ்ச டேட்லேருந்து இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த வசந்த் சரவணராஜன் இந்த மாதிரி வீடியோ நான் எடுத்திருக்கேன், இதை வந்து என் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண போகிறேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. என்கிட்ட சொல்லாமலே, என் அனுமதி இல்லாமலே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு யூடியூப் சேனலு ஒருத்தவங்களை இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேரில் அவங்க அனுமதி இல்லாமல் அவங்களோட சொந்த விஷயங்களை இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் போட்டதுக்காக கைது செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி இந்த வசந்த் சரவணராஜன் இந்த மாதிரி ஆட்களை இனம் கொண்டு கொள்ளுங்க. யாருமே பழகாதீங்க, டச் வச்சுக்கிறாங்க. நல்லவங்க நினச்சி நம்ம பழகி உங்ககிட்டையும் பேசி நாளைக்கு இதே மாதிரி தான் பண்ணார். வசந்த் சரவணராஜன்ற மாதிரி ஃப்ராடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மனுஷன் மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி பழகி உங்கள்கிட்ட இருந்த நியூஸை கேதர் பண்ணி, ஓகேங்களா, உங்களோட சொந்த விஷயங்களாம் ரிப்போர்ட்டரில் போடுறேன், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் ஒரு பழப்பான்னு கேட்குறேன். கடவுள் இவங்களெல்லாம் எப்படிங்க ஆசீர்வதிப்பார்? கைகால்கள் நல்லா சுகத்தை கொடுத்துருக்காரு, யூடியூப்பில் போட்டு காசு, இது ஒரு பொழப்பா? உழைச்சி சம்பாரிச்சிடலாம்ல, இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாம்ல. வசந்த் சரவணராஜனை கேட்குறேன், இப்படியெல்லாம் சம்பாரிச்சு விளம்பரம் ஆகிறதுக்கு பிச்சை எடுக்கலாம்ல. என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் திவாகர் சோசியல் மீடியாவில் ஃபேமஸாக இருக்காரு, இவரை போய் நம்ம டச் பண்ணோம்னா நம்ம ஃபேமஸ் ஆகலாம், அந்த மாதிரியும். அதாவது ஃபேமஸ் ஆகிறது நிறைய விஷயம் இருக்குங்க. நேர்மையாக திவாகரனா நேர்மை, கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, அந்த வசந்த் சரவணராஜன் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைய பற்றி பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி சொல்லி அந்த பையனை பற்றி தப்பாக போட்டிருக்காங்க. அதுவும் தப்பு தானே. நான் என்ன பண்ணலாம், என்னைய பற்றி வசந்த் நல்லா போட்டிருக்கா அப்படின்றதுக்காக அவரை நான் வந்து விட மாட்டேன். என்ன ரீசன்னா, அடுத்தவங்களோட லைஃபையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணுறேன். அப்படி சோசியல் மீடியாவில் முடிஞ்ச பிரச்சனையை இழுக்கவே கூடாது. அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லியும் ரிமூவ் பண்ண முடியாது. என்னை மிரட்டுறாருங்க, நீங்கள் தான் பர்மிஷன் கொடுத்தீங்க, அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுனா மெயில் அனுப்பிச்சு விடுங்களாம். ஏன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி மெயில் கன்ஃபர்மேஷன் வாங்கணும்ல? பொதுமக்களை விழிப்புணர்வாக இப்படிப்பட்டலாம் ஃப்ராடு இருக்காங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளந்தியாக எல்லாரையும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃப்ராடுகள் என்னை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களே, பெய்டு ப்ரொமோஷன் நான் என்றைக்குமே நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன்.
என்ன நம்புகிற பொதுமக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விளம்பரத்தையும் நான் திணிக்க மாட்டேன். அதில் 100% ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஓகேங்களா? இன்டர்வியூ எடுக்கிறவங்க எடுக்கட்டும், அதை பற்றி தப்பு கிடையாது. எனக்குன்னு ஒரு குவாலிட்டியான குணங்கள் இருக்குது. ஸோ இந்த வசந்த் சரவணராஜன் அவர் பத்திரிகை சம்மந்தப்பட்டது, அவர் தொழில் சம்மந்தப்பட்டதை என் ஐடியில் போட்டு டெவலப் பண்ண நிறைய ட்ரை பண்ணார். நான் அதுக்கு அனுமதிக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஏதாவது கண்டென்ட் கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு யூடியூபர் கூட ஒரு சின்ன மனஸ்தாப பிரச்சனையை, நடந்து முடிஞ்ச பிரச்சனையை தேவையே இல்லாமல் சோசியல் மீடியாவில் போட்டு அதை காசாக்க நடக்கு. இது ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். அதை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணுறதுக்கு மனசு இல்லைங்க. நைட் 8 மணி ஆகட்டும். அந்த பையன் மட்டும் உங்களை பேர்ட் வேர்டு யூஸ் பண்ணி 2 நாள் கழிச்சு தானே எடுத்தார். நிறைய வியூஸ் ஆகிட்டு அப்புறம் எடுக்கலாம்னு நினைக்கிறான்னு தெரியல. திருப்பி சொல்கிறேன், வசந்த் சரவணராஜன் அப்படி சொன்னதுக்கு நான் எல்லா லெவலும் போவேன், எக்ஸ்ட்ரீம் லெவலில் போவேன். அவங்களை அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஃபோனில் மிரட்டுற. அப்படி எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, செல்வாக்கு இருக்குது. நீதியும் நேர்மையும் சத்தியம் தான் ஜெயிக்கும். இந்த வசந்த் சரவணராஜன் ஒரு விஷயத்தை மறந்துட்டார். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை நான் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னப்போ நான் வேணான்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேணான்னு சொல்லியும் அடுத்தவங்க அனுமதி இல்லாமல் எந்த ஒரு யூடியூபராக இருக்கட்டும், பத்திரிகையாளராக இருக்கட்டும், ரிப்போர்ட்டராக இருக்கட்டும், அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க சொந்த விஷயத்தை கொண்டு வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ போடக்கூடாது. வசந்த் சரவணராஜன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பழகிற மாதிரி பழகி, நானும் மதுரைக்காரர் தான், சென்னையில் செட்டில் ஆகிட்டேன், உங்களை அந்த விஐபியை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிறேன், இந்த விஐபி கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிறேன்னு பொய்யா பழகி எனக்கு ஒரு யூடியூபருக்கும் நடந்த சின்ன ஒரு மனஸ்தாபத்தை நல்லா நினைச்சுக்கோங்க. எந்த ஒரு யூடியூபருமே வந்து என்னை அவமானப்படுத்தலை. நம்மளோட வளர்ச்சிக்கு தான் உதவியாக இருக்காங்க. யூடியூபர்ஸ் எல்லாம் நம்மளோட இன்டர்வியூ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க, நம்மளோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்காங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன ட்ரோல் இருக்குது, அது தப்பு கிடையாதுங்க. ஓகேங்களா? அசியமாக ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, யாரும் மோசலிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ தெரியாமல் ஒரு பையன் தப்பு பண்ணிட்டாரு. அதுக்காக வந்து ஒரு தெரியாமல் பண்ண தப்பை அவரே உணர்ந்து எடுத்துட்டாரு. சின்ன பையன் தானே, வளர்கிற பையன் தானே, நல்லா இருந்துட்டு போட்டோம். அந்த பையனை அடித்து சாப்பிட்றது ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பையன் ஃபோன் பண்ணி எனக்கு காலையில் ரொம்ப ஃபீல் பண்ணார். சூனாபானா சேனல் ஓனர் வந்து, அண்ணே என்னன்னே இப்படி ஆயிடுச்சேனே அப்படின்னு. மதுரைக்காரவங்க நான் இப்போ சொன்னேன், தம்பி பிரச்சனை முடிஞ்ச பிரச்சனையை அவர் என் அனுமதி இல்லாமல் போட்டார். ஸோ இது வீடியோ எடுன்னு சொன்னாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எடுக்கிறேன்னு சொன்னாலும் என்னை மிரட்டுறாருங்க. 8 மணிக்கு சொல்கிறேன், 7 மணிக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் பர்மிஷன் கொடுத்தீங்க, அப்படியே அதையே திரும்பி பேசுகிறாங்க. வளன்னு தேவையே இல்லாமல் பிரச்சனை வளர்க்குறாங்க. அதாவது நல்லவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ பொதுமக்களே, நான் தப்பாக போட்டு இந்த வீடியோவை உடனே நான் ரிமூவ் பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுவாங்க. வீம்புக்குன்னே பிரச்சனை பண்ணுறவங்க இதன் மூலியமாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவன் ஃப்ராடுன்ற பப்ளிசிட்டி தான் கிடைக்கும். வசந்த் சரவணராஜன் கண்டிப்பாக ஃப்ராடு தன்னை தாங்க பண்ணியிருக்கா. அப்படி என்கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி பழகிற மாதிரி பழகி என் அனுமதி இல்லாமல், ஓகேங்களா? அதாவது திவாகர் வந்து இந்த மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் தப்பு பண்ணுறாங்க, இன்னொருத்தவனை யூடியூப்பரை தப்பாக போட்டிருக்கா. அப்படி கடைசியில் இதை தட்டி கேட்க போனேன், என்னையும் கெட்டவன் ஆக்கிட்டாங்க. நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் லூஸ் மாதிரி இருக்கீங்க, நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், சம்மந்தமே இல்லாமல் என்னையும் டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி அவர் பேசின எல்லா ஆடியோ ரெக்கார்டும் இருக்குது. அதை வந்து இவர் கட் பண்ணி வேறு போடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஃப்ராடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடியோவையோ வீடியோவையோ எடிட் பண்ணி என்ன மாதிரியான ஃப்ராடுத்தனம் வேணுமான்னு பண்ணுவாங்க. வசந்த் சரவணராஜன் அப்படின்றவரை எல்லா பேருமே தயவு செஞ்சு சென்னை வாழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ன்ற பேர்வையில், அதாவது யாரெல்லாம் பிரபலமாக இருக்காங்களோ, யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்கள போய் தேடி போய் அவர் இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேரில் அவங்களோட சொந்த விஷயங்கள்லாம் வாங்கி ஃப்ரெண்டு மாதிரி பழகிற மாதிரி, இதுதாங்க நயவஞ்சகம்ன்றது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நயவஞ்சகம் படித்தவங்க வாழ்க்கையில் முன்னேறதான் சத்தமே கிடையாது. என்கிட்ட பர்சனலாக பேசி ஃப்ரெண்டாக தான் அவர்கிட்ட நான் என் பிரச்சனையை சொன்னேன். இந்த மாதிரி சூனாபானா சேனலில் வந்து என்னை பற்றி தப்பாக போட்டாங்க, உடனே அதை நான் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நம்ம மன உளைச்சலை தான் நம்ம கொட்டுறோம். ஆக்சுவலாக அந்த பையன் தப்பாக யூஸ் பண்ணதை நானே அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல. இதை முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னதே அந்த வசந்த் சரவணராஜன்ற நம்பர் தான். அவரோட ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணுறேன், எல்லோரும் விழிப்புணர்வாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த சேனல் பையனை வந்து யாரும் தப்பாக எடுத்துக்கிற வேணாம். ஏன்னா நான் சொன்னதுக்கப்புறம் அந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ ஏற்பட்டவங்களை, அதாவது நல்லா கூடவே இருந்து கழுத்தை அறுப்பாங்க தெரியுங்களா, ஃப்ரெண்டு மாதிரி பழகிற மாதிரி பழகி நம்மளை பற்றி சமுதாய ஊடகங்களில் நம்மளை சார்ந்த தப்பாக பேசுகிறாங்க இல்லையா, அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இவர் மேலே, வசந்த் சரவணராஜன் மேலே என் அனுமதி இல்லாமல் வீடியோ போட்டதுக்கு கண்டிப்பாக அதுக்கு லீகல் ஆக்ஷன் எடுப்போம். அந்த பையனும் லீகல் ஆக்ஷன் எடுப்பார். ஓகேங்களா? அந்த யூடியூப் சேனல் சேர்ந்து ஒரு லீகல் ஆக்ஷன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உண்மை கூட அந்த வசந்த் சரவணராஜன்ற மேலே கண்டிப்பாக உடனடியாக அந்த ஆடியோ வீடியோவை ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? இவர் வந்து வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு நான் தான் கிடச்சேனா? அவர் திறமையினால் வரட்டும், அவர் திறமையை காமிச்சு வரட்டும், இல்லை கடின உழைப்பால் பண்ணட்டும், உண்மையான விஷயத்தை சேகரிக்கலாம். ஃப்ராடு பண்ணி பொய் சொல்லி இது என்னங்க பொழப்பு? இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாமேங்க. யூடியூப்லேயும் போட்டிருக்காருங்க. யூடியூப்பில் போட போகிறோம்னா என்கிட்ட சொல்லவே இல்லை. வசந்த் சரவணராஜன் இது ஒரு பொழப்பா? இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்குலாம் கடவுள் கைகால் கொடுத்துருக்காருல, உழைச்சு சம்பாதிங்க. இப்படி ஏன் ஃப்ராடுத்தனம் பண்ணணும்? அதை எடுங்கன்னு சொன்னால் ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் போதுங்க. கேட்டால் டீமில் கேட்கணுமா, எடிட்டரை கேட்கணுமா, மேலே கேட்கணுமா, இவருக்கு தெரியாமல். ஸோ வசந்த் சரவணராஜன் மேலே நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன். அந்த தம்பியை யூடியூபரும் எடுப்பார். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஃப்ராடு நபர்களை, பொதுமக்களை, எனக்கு வந்து நடந்த ஒரு ஃப்ராடு தனத்தை நான் முன்னாடியே விழிப்புணர்வாகிட்டேன். என்கிட்ட பழகிற மாதிரி பழகி யாரோ நம்மகிட்ட கான்ட்ரவர்சி இருக்குன்றதுக்காக, அதாவதுங்க நம்ம சண்டை போடுறவங்களாம் கெட்டவங்கன்னு கிடையாது, ஏதோ ஒரு ரூபத்தில் தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த தவறை மன்னிச்சுட்டு போகிறது தான் பெருந்தன்மையானவன்.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை மதுரையில் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, ஒரு பையன் வந்து என்னை தப்பாக போட்டான், அதை ரிமூவ் பண்ணிட்டான். ரிமூவ் பண்ண பிரச்சனையை இவர் திருப்பியாக ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி கண்டென்ட்டுக்காகவே என்கிட்ட பழகிருக்காருங்க. இவனை ஃபேமஸாக இருக்கனால இதை போட்டு நிறைய வியூஸ் வாங்கிடுவோம். ஸோ இப்போ ஏற்பட்ட உலகமாக ஃப்ராடை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவரோட ஐடியிலே போய் இது ஃப்ராடு, இவர் ஃப்ராடுன்றதை நான் போட்டு விட்டுருந்தேன். உடனே அந்த கமெண்ட்லாம் டெலீட் பண்ணியிருந்தேன். அப்படியே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் அஃபீஷியலாகவும் சொல்லியாச்சு, வீடியோ ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணின்னு சொல்லியும் ரிமூவ் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக வந்து இது மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். இவர் மேலே வந்து யூடியூப்பில் போட்டிருக்கா அப்படியே அனுமதி இல்லாமல், ஓகேங்களா? யூடியூப்லேயும் என்னோட கண்டென்ட்டு என் அனுமதி இல்லாமல் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கா அப்படியே, அதுலேயும் மேலே நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். அதுலேயும் நான் வீடியோ போடுவோம், சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். பொதுமக்களே இந்த மாதிரி ரிப்போர்ட்டர் அப்படின்ற பேர்வையில் பொதுமக்களை ஏமாற்றி அதை காசாக்கிற நடக்கிற மிருகங்களை கண்டு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் அந்த வசந்த் சரவணராஜன் என்ற நண்பர் மாதிரி பழகிற மாதிரி பழகி நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை வாட்ச் பண்ணி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அதை எடுத்துக்கொண்டு போய் சோசியல் மீடியாவில் போட்டு அதை வைரலாக்கி காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஏற்பட்ட மிருகங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்க மேலே நம்ம அடுத்தடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.